அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் எதிரி கூட இரக்கம் காட்டுவான், கடவுள் கூட இறங்கி வருவான் உங்களுக்காக. யாருக்கு அப்படின்னா, தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராஜ கிரகங்களால் ஏற்பட போகின்ற ராஜ மாற்றத்தை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி பலங்கள் மற்றும் சனிவனோட வக்ர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல என சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மூல நட்சத்திரம் அப்படின்றது கேதுவானுக்குரிய நட்சத்திரம். கேதுவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, உங்களுடைய தனுசிற்கு 10ஆம் வீடான கன்னியில் அமர்ந்திருக்கிறார். தனுசு ராசிக்கு அதிபதி யார்? குரு பகவான். அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், தனுசிற்கு 6ஆம் வீடான ரிஷபத்தில் அவர் இருக்கிறார். இந்த நிலையில் ராஜ கிரகங்கள் சொல்லுவாங்க குரு பகவானை. ஆமாங்க, ராஜ மந்திரி கிரகம். மேலும் ராகு பகவான், ராஜ வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு பகவான். அவர் எங்கே இருக்கிறார்? உங்களுடைய தனுசிற்கு 4ஆம் வீடான மீனத்தில் இருக்கிறார். அப்படி மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய 11ஆம் பார்வையாக குருவை பார்த்து விடுகிறார். அதாவது உங்கள் ராசிநாதனை பார்க்குறார். மேலும் உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடு தான் மீன ராசி. ஆக மொத்தம் ராகுவால் பல மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனையும் பார்த்துடுறாரு, உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடான மீனத்தையும் அவர் இருக்கிறார். ஸோ இந்த நிலைப்பாடுகள், அதுவும் நாளிலிருந்து இந்த நிலைப்பாடு நடக்குது. அப்போ தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு முதல்ல கல்வியில் இருந்த கடன் பிரச்சனை, தொழிலில் இருந்த எதிரிகள் பிரச்சனை கண்டிப்பாக விலகும். சொந்த வீடு சொத்துக்கள் இருந்த எதிரிகள் தொந்தரவு, ஒரு வழக்குகள் பிரச்சனை மாறும். 6ல் குருபகவான் இருக்கிறதுனால வேலை உத்தியோகம், அதுவும் அரசு வேலை சார்ந்த உத்தியோகம் அமைவதற்கு வாய்ப்புகள் 100% உங்களுக்கு வந்து சேரும். 10ல் கேதுபகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பொதுப்பணித்துறை, பிடபிள்யூ சொல்லக்கூடிய துறைகள், ஆன்மீகத்துறை, மருத்துவத்துறையில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது. சொந்த தொழில் தொடங்குபவர்கள் இந்த நேரத்தில் கூட்டு தொழில் சேர்ந்து செய்வது நல்லது. மேலும் 6ல் இருக்கக்கூடிய ராகு கடன் பிரச்சனைகளையும் எதிரியையும் நோயையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைப்பார். கண்டிப்பாக இந்த நிலைப்பாடுகளில் உங்களுக்கு எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அந்த எதிரிகள் குணம் மாறுவார்கள். அதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. மேலும் தெய்வ வழிபாடுகளில் நீங்கள் பண்ண அந்த கடவுளுடைய வழிபாடுக்கு தெய்வங்கள் பதில் சொல்லும் நேரமாக இது இருக்கும். வேண்டிய வேண்டுதலுக்கு பலன் கொடுக்கும். அப்படி என்னங்க பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், முதல்ல இந்த குழந்தை பாக்கியத்துக்காக பல வேண்டுதல் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். மேலும் உடல் ரீதியான பெரிய பெரிய மருத்துவ செலவுகள், உடல் நோய் பிரச்சனைகள், தீராத நோய் பிரச்சனைகளுக்கு தீர்த்து வைப்பார் இந்த இறைவன். மேலும் உங்களுக்கு சுபகாரியம், திருமணம் போன்ற வைபவங்கள் இதுவரை நடக்கலை, தடையாகிட்டே இருக்குன்னா இனிமேல் நடக்கும். அதை நடத்தி வைக்கும் தெய்வங்கள். ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷங்கள்லாம் இருக்குது. அதனால் திருமண வரன் அமையாத மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அந்த திருமண வரன் கண்டிப்பாக அமையும். மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை தடை தான் முதல் பிரச்சனையாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பிரச்சனையை ராகு பகவானும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு சரி பண்ணி இந்த திருமண வாழ்க்கையை திடீர் திருப்பமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு உத்தியோகம் அமைந்து வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். ஸோ இடம் பெயரக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. அது தேவைன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? கல்வியில் மிகப்பெரிய அளவு மாற்றமும் வெற்றியும் உண்டு. சரிங்களா? ஸோ மேலும் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த மூல நட்சத்திரம் 10ல் இந்த கேதுவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் பெற்றோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடியுங்கள். அவர்களுடைய வழிபாடை தவறாமல் பண்ணுங்கள். பல காரியத்தில் முன்னேற்றம் வருவது நிச்சயம். இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.